ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே, இந்த கன்வென்ஷன் டே 2ஆம் நாளிலே உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இந்த இடத்திற்கு அழைத்த அருமையான சென்ட்ரல் பாஸ்டர் சாமுவேல் வர்கீஸ் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட 1982 அவர் நல்ல நண்பர். அவரோடு கூட ஊழியத்தில் பல இடங்களில் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். மேடையில் இருக்கிற பாஸ்டர் ராஜுச்சரியான் அவர்களுக்காக, மற்றும் இன்றைக்கு விசேஷித்த செய்தியாளராக வந்திருக்கிற பாஸ்டர் ஜோ அவர்களுக்காக, மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் பொறுப்பாளர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பது என்னுடைய மகிழ்ச்சி. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி என்னுடைய குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுதும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக உபாகமம் 2ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 2 verse 1 to 7. நான் எல்லாவற்றையும் சொல்ல போவதில்லை. Deuteronomy என்றால் த செகண்ட் லா என்ற அர்த்தம். ஆண்டவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்தார். அதற்கு பின்பாக மறுபடியும் இந்த உபாகமத்திலே தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு திரும்ப 2ஆம் முறையாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம், கட்டளைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த கட்டளைகள் நிறைந்த ஒன்றுதான் இந்த உபாகமம். உபாகமத்தினுடைய இந்த 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்முடைய தேவன் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். நேற்று நடந்த கூட்டங்களிலே தேவதாசர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆமா, ஆண்டவர் பேசி இருக்கிறான்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். பாஸ்டர் நல்ல உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் அது மாதிரி செஞ்சிடாதீங்க. மீனுன்னே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவது என்பது மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு மோல்டில் ஆயிட்டோம். சிலர் சொல்லுவாங்க ஸ்கொயர் பேக்ஸ் ஆன் த ரவுண்ட் ஹோல்ஸ் அப்படின்னு. வட்டமான ஒரு குழியிலே ஸ்கொயரான ஒரு பேக்கை கொண்டு வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகாது. அங்கங்கே லூப் ஹோல் இருக்கும், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா வெளியே இருக்க தண்ணி உள்ளே வரும். இதே மாதிரி தான் நமக்கு ஒரு மோல்டிங் இருக்குது. அது கேரளாவில் 60s 40s இல்லைன்னா 80s 90 100s இல்லை 200 20s இது எல்லாத்துலேயும் இருந்த மோல்டு தான். அந்த மோல்டை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமேன். ஆண்டவர் நினைச்சா, ஆவியானவர் நினைச்சா உங்களை மாற்ற முடியும். சிலர் சொல்லுவாங்க, ഞങ്ങളൊക്കെ ഇന്നലെ വന്നവരൊന്നും അല്ല, இதுபோல எத்தனை கண்டுட்டுள்ளவரான அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான். இது கண்டு தான் பிரச்சனையே. ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தால் அப்படியே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஆமென்.
அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால தான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான். ஆமேன். நான் இருக்கிற இந்த இடம் 30 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்னை அனுப்புனார். அந்த இடத்துல இப்போது 300 பேர் வர்றாங்க. எல்லாருமே புதிய விசுவாசிகள் தான். அதனால் எனக்கு இந்த ரவுண்டு ஹோல்ஸு ஸ்கொயர் பேக் ப்ராப்ளமே கிடையாது. ஆமாம், எது வேணாலும் மாற்றிக்கிறலாம். பாஸ்டர் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நீங்கள் செய்யுங்க பாஸ்டர். நான் இடையில ஒரு கமிட்டியெல்லாம் உண்டாக்கி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் நடத்திக்கோங்க. கர்த்தர் தானே உங்களை இந்த இடத்துக்கு அனுப்புனார், நீங்கள் நடத்திக்கோங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் நடத்துவேன் சபையை அப்படின்னு ஒவ்வொருத்தனும் கொடி பிடிக்கிறான். அதனால பிரச்சனை. ஆமேன். அது எனக்கு என்னுடைய விஷயம் அல்ல. இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த பகுதியை முடிக்க வேண்டும். 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். 40 வருஷமும் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த வசனம் நமக்கு அப்ளிகபிளாக இருக்கும், இல்லை என்றால் கடந்த கால அனுபவமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நமக்கு கடந்த வருஷத்தை, அதாவது 2024வது வருஷத்தை முடித்து 25வது வருஷத்தில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஃப்ரெஷ்ஷாக இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா, இந்த வருஷம் பூரா உங்களை கர்த்தர் நடத்துறதுக்காகத்தான் அப்படி செஞ்சிருக்கிறார். வருஷ கடைசியில் வச்சா மறந்துடுவீங்க, இடையில வச்சாலும் மறந்துடுவீங்க. ஆரம்பத்திலே வச்சா ஒரு புதிய தீர்மானம், ஒரு புதிய பிரதிஷ்டை, ஒரு புதிய சமர்ப்பணம் உங்கள் வாழ்க்கையில் உண்டானால் உங்கள் வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே 4 காரியத்தை இங்கே சொல்கிறார். ஒன்று, உன் கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நம்ம வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார்? சொல்றீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்காலை கண்டுபிடிக்கும்படியாக அந்த இடத்துக்கு போய் அந்த பெற்றோரிடத்துல சொல்லுகிறார், என்னுடைய எஜமானன் சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு வெள்ளியும் பொன்னும் பொருட்களும் மிருக ஜீவன்களும் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் உண்மையாகவே எங்களை ஆசீர்வதித்தார். யாக்கோபு சொல்லுகிறது போல, கோலும் தடியுமாய் நான் இந்த இடத்தை கடந்து போனேன், ஆனால் இப்பொழுது 2 பெரிய பரிவாரத்தோடு திரும்பி வருகின்றிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்துக்கு நீங்க வரும் பொழுது ஒருவேளை ஒரு சூட்கேஸில் தான் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 சூட்கேஸில் வந்திருக்கலாம். அவ்வளவுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி அந்த காலத்தில். அவ்வளோதான் உங்களுடைய உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாலிபம், உங்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. ஆனால் 2 சூட்கேஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணியிருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்லா சொல்றீங்க, ஆமா, என்னை பெருக பண்ணியிருக்கிறார்? அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். ஆங்கிலத்தில் ஃபேவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஃபேவர் உங்க தொழிலில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைங்க மேல, உங்களுடைய நீங்க செஞ்ச ஊழியத்தில் அந்த ஃபேவர் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் நிர்மூலமாய் போயிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களாய் இருப்பது
நீங்கள் தேவ கிருபையினால் இருப்பது அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபை நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை இம்மட்டும் ஆசீர்வதித்து வந்தார். இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், நீ இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அவர் அறிவார். அல்லேலூயா. The wisdom of God. ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? நீங்கள் ஒருவேளை முகத்திலே சிரிப்பு காண பண்ணலாம், பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணி காட்டலாம், ஆனால் உங்கள் உள்ளத்திலே பலவிதமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வனாந்தர யாத்திரையில நான் எப்படி இதை கடப்பேன்? இந்த 25வது வருஷம் துவங்கிவிட்டது, எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை, என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, என் பையன் ஒன்றும் போக வேண்டிய இடத்திற்கு போகவில்லை, நான் என்னுடைய தொழில் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, எப்படியோ ஸ்தம்பித்து போய் இருக்கிறது, நான் என்ன செய்யவேன்? யார் என்னுடைய பிரச்சனைகளை அறிவார் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், He know what you are going, where the way you are going. உன்னை இந்த பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை அவர் அறிவார். He knows you. உங்க பெற்றோர்கள் உங்களை அறியாமல் இருக்கலாம், உங்க பாஸ்டருக்கு உங்க பிரச்சனை தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய சுற்றப்பட்டார் உறவினர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை அழைத்த ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவர். தனிமையிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்க புலம்பலை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். நீங்கள் நடந்து வந்த வழியை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை செம்மையான வழியிலே நடத்தி ஏற்ற விதத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். வேற யாரு அறியல. He knows you. அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்க உள்ளத்துல எப்படி இருக்குதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே சத்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்குற வழிகள் என் வாழ்க்கையில இருக்கிறதா என்று நீர் ஆராய்ந்து பாரும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் அறிந்திருக்கிறார். ஒன்று, உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, அவர் அறிந்து உங்களை நடத்துகிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். The presence of God. உன்னோடே கர்த்தர் இருந்தார். நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நான் திரும்பி பார்க்கிறேன், அநேக சமயங்களை கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுப்பா? ஒரு 350 ரூபா சம்பளம் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர் இல்லாது இருந்தால் நான் நிர்மூலமாகி போயிருப்பேன். எனக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, பெரிய லாங்குவேஜ் இல்லை, பெரிய படிப்பு இல்லை, பெரிய பேக்ரவுண்டுகள் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னால இருக்கிற சிடி ஜான்சன், நான் இருந்த கேம்பஸ்ல காம்பவுண்டில் அவர் அங்கே இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் நான் சொல்றது, பாஸ்டருக்கு தெரியும், அதுபோல சிலருக்கு தெரியும். என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தது, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அநேக சமயங்களில் நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன், எப்படி இதை ஜெயிப்பேன், எப்படி இந்த காரியத்தை நடத்துவேன் என்று நான் சொன்னது உண்டு. ஆனால் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தல. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. போன ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக நடந்த கமிட்டியில் நான் சொன்னேன், நான் இந்த பதவியில் இருந்து நான் ராஜி இல்லை, இந்த வருஷத்தோடு முடிக்க போகிறேன், எனக்கு சரீரமான நல்ல ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி நான்
விடை பெற வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த நேரத்தில் இப்படி செஞ்சிடாதீங்க, நீங்கள் எங்களுக்கு வேணும், இருக்கிற வரைக்கும் சும்மா இருங்க போதும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் நீங்கள் வேணும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த லீடர்ஷிப்பை 40 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நாள் என் தரிசனத்திலே தோன்றி ஒரு சுருளை என் கையில் கொடுத்து, மேத்யூ இந்த ஐபிசி தமிழ்நாடு ஊழியத்தை பார்த்துக்கோன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய செயல்பாடுகளிலே, அவர் என்னுடைய காரியங்களிலே அவர் இருந்து என்னை நடத்துகிறதுனால ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட வராமல் இருந்திருந்தால் உங்களுடைய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கும். யாரோ திட்டமிட்ட போது, இல்லை என்றால் விசுவாசிகள் எதிர்த்த போது, ஸ்தாபனம் உங்களை பிரச்சனை பண்ணின போது நீங்கள் அதோடு கூட முடிவடைந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறது யாரா இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. அடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே குறைவுபடாமல் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். லூக்கா 22:35. பணப்பையும் சாமான் பையும் அல்லாத வசனம் ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும், ஆண்டவர் கேட்கிறாரு, பணப்பை இல்லாம அனுப்பின போது, இல்லைன்னா மற்ற வேற எந்த உபகரணங்களும் உதவிகளும் இல்லாமல் உங்களை அனுப்பின போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? பதில் என்ன? ஒன்றும் குறைவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், ஆமா, கர்த்தர் எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு குறைவில்லாமல் இந்த 24 வருஷம் முடிகிற வரைக்கும், இந்த 25ல பிரவேசிக்கிற வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை குறைவில்லாமல் நடத்தின தேவன், உங்களுடைய தேவைகளை சந்தித்த தேவன், உங்கள் குடும்பத்திலே நல்லவராயிருந்த தேவன், உங்களுடைய ஊழியத்திலே நல்லவராயிருந்த தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல குறைவில்லாமல் நிலைத்திருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்கிறார், கர்த்தர் உங்களோட கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தினார். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரணம், நம்ம வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்திருக்கிறார். வனாந்திர வழியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நடத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் அளவுக்கு தக்கதாக உங்களை என்ன செய்வார்? ஆமென், ஹல்லேலூயா. குறைவில்லாமல் நடத்துகிறார். ஒரு மனுஷன் கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்க என்கிட்ட ஒரு உதவி செஞ்சா சில ஆயிரங்கள் உதவி செய்யலாம். ஆனா கொஞ்சம் கூட நல்ல வசதி உள்ளவங்கிட்ட போனா சில லட்சங்கள் உதவி செய்யலாம்.
ஆனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களார்கள் தான் கோடியெல்லாம் செய்ய முடியும். ஆனால் நம்ம ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு கோடி ஒரு விஷயமே அல்ல, லட்சங்கள் விஷயமே அல்ல. உங்கள் குறைவுகளை எல்லாம் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் ஹிஸ் க்ளோரி, அவருடைய ஐஸ்வர்யம் எம்மட்டும் உள்ளது. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆயிரக்கணக்கான மிருகங்கள் வனாந்தரத்தில் சுற்றித் திரிகிறவைகள் எல்லாம் அவருடையது. வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு தக்கதாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இந்த 2025 வருஷத்துல உங்களை அபரிமிதமாக நீங்கள் நினைத்ததை பார்க்கிலும், நீங்கள் ஜெபித்ததை பார்க்கிலும், நீங்கள் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் அதிகமாக உங்களுக்கு செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தபடியாக இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 3வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். அது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளை ஆசீர்வதித்து வருகிறேன். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் அவர் உங்களை நடத்துகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன? What is the purpose of God in our life? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்லுகிற தூது என்ன என்றால், இங்க 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த மலை நாட்டை சுற்றி கொண்டே இருந்தார்கள். எங்கே போக வேண்டும் என்று புறப்பட்டார்கள்? கானானுக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டவர்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று புறப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது இந்த மலை நாட்டை சுற்றி கொண்டே திரிகிறார். சேயீர் நாட்டை சுற்றி கொண்டே திரிகிறார்கள். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தினது போதும். ஆமென். நம்ம வாழ்க்கையிலையும் 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, அந்த பழைய சுத்து தான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். நான் சிறு பையனா இருக்கும்போது கிராமத்தில் இருந்தேன். எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தார். அப்போ நாங்கள் இருந்தது ஒரு கடைசி, மற்றொரு கடைசியில் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நான் நடந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரணும். நடுவில் பெரிய அங்கே பஸ் ஸ்டாண்டு, பெரிய கடைகள் எல்லாம், சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும். அந்த இடையிடையில் இந்த பொங்கல் அவங்க அது மாதிரி உள்ள விசேஷங்கள்லாம் வரும்போது அந்த காலத்தில் கொடை ராட்டினம்னு ஒன்று இருக்கும். கொடை ராட்டினம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ இங்கிலீஷில் சொன்னால் மெரி கோ ரவுண்ட் அப்படின்னு இப்போது பெரிய பெரிய இதில் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் இந்த போயிட்டு வரும்போது அங்கே கொஞ்சம் நேரம் நிற்பேன். என்கிட்ட அரைனா கொடுத்தா அந்த கொடை ராட்டினத்தில் ஏறலாம். ஒவ்வொரு அந்த கொடையுடைய எட்ஜிலையும் ஒரு கம்பியை கட்டி புலி, சிங்கம், யானை, பறவு, கப்பல், இல்லை என்றால் ஏரோப்ளேன், இது போல சுற்றிலும் பல மிருகங்கள், பல உபகரணங்கள் இருக்கும். அரையனா கொடுத்தா அந்த வண்டியில் ஏறலாம். ஏறின உடனே அந்த ஓனர் என்ன செய்வார்னா அதை அப்படியே சுற்றுவார். உள்ளே இறங்கி அந்த 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 கொடையை சுற்ற ஆரம்பிப்பார். அப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் சுற்றில இருக்கிற பசங்களை பார்த்து சொல்லுவான், டாட்டா, பாய் பாய், நான் போறேன், அல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லுவோம். நாங்கள் பைசா இல்லாத பசங்கள்லாம் வாய் நோக்கிட்டு இருப்போம். அப்போ இவங்க எல்லாம் பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. புலியில் போகிறேன், கரடியில் போகிறேன், குதிரையில் போகிறேன்,
யானையில் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், எல்லாம் அதை ஒரு 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 சுற்றி விட்டா அது ஒரு 5 நிமிஷம் சுற்றும், 5-6 நிமிஷம் சுற்றிட்டு நின்றும். பரவாயில்ல, எல்லாம் இறங்கு 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 இறங்கு. அப்போ கேட்பேன், எங்கடா போனீங்க, இந்தா வந்துட்டீங்களேடா அப்படின்னு பசங்க கேள்வி பண்ணுவாங்க. அவன் ரொம்ப மனசு உடஞ்சி, நான் எங்கேயோ போகிறேன்னு நினச்சேன், இங்கே தானே நிற்கிறேன் மறுபடியும். இதே மாதிரி தான் நம்ம விசுவாசிகளும் மெரிகோ ரவுண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. வருஷம் வருஷம் நமக்கு கன்வென்ஷன், வருஷம் வருஷம் தூதுகள், வார வாரம் பிரசங்கங்கள், வார வாரம் ஆராதனைகள், வார வாரம் தேவ தூதுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சுத்திட்டு இறக்கி விட்டா பழைய இடம்தான். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? நிறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க, நம்ம ஆளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். இந்த மெரிகோ ரவுண்டுல போய் ஏறுறதும் இறங்குறதும் போதும். ஞாயிற்றுக்கிழமை அப்பா ஆராதனையில நம்முடைய விசுவாசிகளை, ஆண்களையும் பெண்களையும் பார்த்தீங்கன்னா, ஓ இங்க எங்க இருந்து வந்த மாலாக்குகளோ, இவங்க தூதர்களோ, அப்பா என்ன ஆராதனை, மைக்க கையில கொடுத்தா என்ன ஆராதனை, எங்க இருந்துதான் அபிஷேகம் வருதோ, என்ன என்ன குஷி, என்ன சந்தோஷம். நான் ஜெபம் பண்றேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை நேரத்துல நீங்க வாங்கப்பா ஏசப்பா. ஏன்னு கேட்டா வேற நேரம் வந்தா எங்க ஆளுங்க வரமாட்டாங்க. ஆனா ஆராதனை நேரத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்துருவாங்க. ஆமேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல் ஸ்விங்ல இருக்கிறோம். பாஸ்டர் அப்படியே காலு பதியல, கிரவுண்ட்ல பறந்துகிட்டு இருக்கிறாரு. விசுவாசிகள் அப்படியே ஆராதனையில முங்கிட்டு இருக்கிறாங்க. திங்கட்கிழமை ஆயிருச்சுன்னா பழைய கூட்டி கதவை தரடின்னு பழைய அனுபவம் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த மலை தேசத்தை சுத்தினது போதும். அல்லேலூயா. என்ன செய்ய சொல்றாரு? வடக்கே திரும்புங்கள். வடக்கே என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல வடக்கே என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம். இன்றைக்கு வடக்கே என்பது ஆராதனை ஸ்தலம், சியோன் இருக்கிற இடம், பரலோகம் இருக்கிற இடம், தெய்வீகம் இருக்கிற இடம், சுகம் இருக்கிற இடம், ஆசீர்வாதம் இருக்கிற இடம், பரிசுத்தம் இருக்கிற இடம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வடக்கே திரும்புங்கள். நீங்கள் சுற்றி திருந்தது போதும். வருஷம் கன்வென்ஷன்ல வந்து ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கையை செய்கிற அனுபவம் போதும். நம்ம ஊழியத்திலையும் அப்படிதான் இருக்கிறோம். சுத்தி அந்த 10 விசுவாசி, 25 விசுவாசி, 35 விசுவாசி, அதுக்கு மேல ஒருத்தனும் வரமாட்டான். வந்தாலும் நமக்கு வேண்டாம். தெய்வமே இப்ப பிரச்சனை இல்லாது இருக்கியா? யாரும் வேண்டாம் ഞങ്ങൾക്ക്. ഇനി ആൾക്കാർ വന്നാ വലിയ ചർച്ച വേണം. എന്തിനാ നമുക്ക്? போதும். ஆண்டவர் சொல்றார், சுற்றி திரிந்தது போதும். நீங்கள் வடக்கே நோக்கி புறப்படுங்கள், தெய்வீகத்தை நோக்கி புறப்படுங்கள், பரிசுத்தத்தை நோக்கி புறப்படுங்கள், உங்களுடைய ஊழிய அழைப்பை நோக்கி புறப்படுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை நீங்கள் இழந்து விடாமல் வடக்கே நோக்கி புறப்படுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே பிரவேசத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 40 வருஷமா நீங்க சுத்தினது போதும். இந்த இடத்துல இருந்து கொண்டு பழைய பழந்து, எங்க தமிழ சொல்லுவாங்க பழந்துன்னு கொட்டை போடுறதுன்னு, அது மாதிரி பழந்துன்னு கொட்டை போட்டது போதும். நம்ம கொஞ்சம் முன்னேறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் முன்னேறணும். இந்த 25வது நம்மை காட்டிலும் ஆரோக்கியம் உள்ளவங்க, சுகம் உள்ளவங்க, பலம் உள்ளவங்க, பரிசுத்தவான்கள் 2024 மரித்து விட்டார்கள், மௌனமாய் போய்விட்டார்கள். ஆனால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவன் நமக்கு இந்த 25வது வருஷத்தை தந்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நாம் வடக்கே போக வேண்டும். கண்களை மூடுங்க ஒரு நிமிடம். ஆண்டவரே, நான் சுற்றி திரிந்தது போதும். என்னுடைய பழைய வாழ்க்கை முறை போதும்.
பழைய ஆராதனை போதும், பழைய பாரங்கள் போதும், பழைய காரியங்களை சுற்றி திரிகிறது போதும். என்னுடைய இந்த உலக பிரகாரமான விஷயங்களிலே நான் துவண்டு கொண்டிருக்கிறது போதும். என்னை நீர் அறிந்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை வழி நடத்துகிறீர், நான் போகிற வழியை நீர் அறிந்திருக்கிறீர், என்னோடு கூட நீர் வருகிறீர். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இப்போவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. 25வது வருஷத்துல எங்களை நடத்துங்க. நாங்க தெய்வீகத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி, தேவ தரிசனத்தோடு, தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தோடு நாங்கள் முன்னேற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.